வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 பேதுரு 3வது அதிகாரம் முதல் 10 வசனங்களிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். தேவன் முந்துவதும் இல்லை, தாமதிப்பதும் இல்லை. கர்த்தருக்கு காத்திருப்பது கடினமானது. அதிலும் நமக்கு நன்மை கொண்டு வரும் தருணங்களுக்கு காத்திருப்பது கடினம். எனினும் கர்த்தர் நாம் அவர் செயல்பட காத்திருக்க விரும்புகிறார். சங்கீதம் 46வது சங்கீதம் 10வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் 2ஆம் வருகை ஒரு நிச்சயமான வரலாற்று நிகழ்ச்சி. உலக மக்கள் இதை அறியார்கள். கிறிஸ்துவை அறிந்தவர்களில் சிலர் கூட 2ஆம் வருகையை நம்புவதில்லை. எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஐயத்திற்கான காரணங்கள் என்ன? 2 பேதுரு 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாயிருக்கிறதே என்று சொல்லுவார்கள். எனக்கருமையானவர்களே, பரியாசக்காரர் என்பது கள்ள போதகர்கள். அவர்கள் இயேசுவின் அற்புதங்களையும் 2ஆம் வருகையையும் சந்தேகப்படுபவர்கள். இவ்வுலகம் இயற்கை விதிகளால் நடத்தப்படுகிறது. தேவனுக்கும் உலகம் செயல்படுவதற்கும் எவ்விதமான நேரடி தொடர்பில்லை என நினைப்பவர்கள் இந்த கள்ள போதகர்கள். தேவன் இயற்கை விதிகளுக்கு அப்பாற்பட்டவர் என்பதற்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து மேற்கோள் காட்டுகிறார் அப்போஸ்தலனாகிய பேதுரு. முதலாவது, அண்ட சராசரங்கள் அனைத்தும் அவர் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டன. இயற்கை விதிகள் அவரது கட்டுப்பாட்டுக்குள் உள்ளன. இதைத்தான் 2 பேதுரு 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் எழுதுகிறார். இரண்டாவதாக, இந்த உலகம் ஜலத்தால் அழிக்கப்பட்டு பின் உருவானது. இவ்விரண்டும் தேவனின் வல்லமைக்கு எடுத்துக்காட்டுகள். வருங்காலத்தில் அவர் எதை செய்யக்கூடும் என்பதை உறுதியாக காட்டுகின்றன. கொலோசியர் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களினாலும் கர்த்தத்துவங்களினாலும் துரைத்தனங்களினாலும் அதிகாரங்களினாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக 2 பேதுரு 3வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, அங்கே பேதுரு விசுவாசத்திற்கான காரணங்களை எழுதுகிறார். நம் விசுவாசத்தின் அடிப்படை நமது பகுத்தறிவல்ல, வெளிப்படுத்தப்பட்ட தேவனின் வல்லமை பண்புகள். எனக்கருமையானவர்களே, இயேசுவின் வருகை தாமதமாவதற்கு சில காரணங்கள் உள்ளன. முதலாவது, அவர் காலத்தை அளவிடும் முறை நம் அளவை காட்டிலும் முற்றிலும் வேறுபட்டது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து இப்படியாய் வாசிக்கிறோம். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமையை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். எனக்கு அருமையானவர்களே, நாம் நினைக்கிற கால அளவிற்கும் தேவனுடைய கால அளவிற்கும் அதிக வித்தியாசங்கள் இருக்கின்றன. தேவனை நம் கால அளவின்படி செயல்பட செய்வது சரியல்ல. இரண்டாவது, நீடிய பொறுமை தேவனின் பண்பு. எல்லோரும் இரட்சிக்கப்பட தேவன் காத்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் வருகை திடீரென இருக்கும். நாம் ஆயத்தமாக வேண்டியது அவசியமாயிருக்கிறது.
1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 2ஆம் வருகையை பற்றிய வாதங்களுக்கு நாம் என்ன பதில் கொடுப்போம்? ஆண்டவரே, உமது வருகைக்கு ஆயத்தமாக இருக்க உமது கிருபையினாலே எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.